பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸ் டெக் அப்படிங்கிற யங்கஸ்ட் அண்ட் வீக்கஸ்டான பிரிடேட்டர் ஜென்னா அப்படிங்கிற பிளானட்டுக்கு போய் தன்னோட டிராஃபியை எடுத்து நான் வீக்கில் நிரூபிச்சாரா இல்லையா, அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸ் படத்தோட ஒரு சின்ன பெஸ்ட் பிளாட். இந்த பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸ் ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்போ போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். ஒருத்தர் 12-13 வருஷமா ஒரு பயங்கரமான க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா அவங்க பண்ண தப்ப மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லாருமே அவங்களை அவாய்ட் பண்ற மாதிரி நீங்களும் அந்த 12 வருஷம் அவர் உங்க கூட இருந்து உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவங்கள அந்த ஒரு தப்புக்காக என்ன இவர் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு மற்றவங்களை மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அது எந்த மாதிரி ஒரு பாதிப்பை உங்களுக்கு ஏற்படும் எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த ஒரே ஒரு தப்பு பண்ண அந்த ஒருத்தரோட மனநிலை இவங்க கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு சோகத்துக்கு போயிடும். ஸோ அதனால ஒருத்தர் பண்ண அந்த ஒரு தப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு அவரை ஜட்ஜ் பண்ணாம அந்த தப்பை எதனால பண்ணாரு, அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கண்டிப்பா அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் நீங்க கொடுத்தே ஆகணும். எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே, மனிதமா இருக்க பழகுவோம். பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் யாருன்னு கேட்டீங்கன்னா தியா டெக். இந்த ரெண்டு கேரக்டர் தாங்க. இந்த 2 கேரக்டர் சுத்தி தான் இந்த கதையை ரொம்ப அழகா இந்த பிரிடேட்டர் பிரான்ச்சைஸ், இந்த ஏலியன் பிரிடேட்டர்லாம் பார்க்காம ஃபர்ஸ்ட் டைம் இந்த இதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ரீபூட்டா கூட இந்த படத்தை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த 2 கேரக்டரை வச்சு ரொம்ப அழகா கதை எழுதியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். இந்த பிரிடேட்டர் கதைகளை தழுவி அந்த டெக்கன் தியா கேரக்டரை பெர்ஃபார்ம் பண்ண மிட்ரிஸ்ட் அண்ட் எலிஃபானிங் 2 பேருமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த 2 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. குறிப்பா இந்த படத்தோட செட் ஒர்க் அண்ட் டெக் அப்படிங்கிற பிரிடேட்டருக்கு போட்ட ப்ராக்டிக்கல் ஆர்ட் ஒர்க் ஒரு துளி அளவு கூட ஆர்டிஃபிஷியலா ஃபீலே ஆகல. இப்படி ஒன்று நம்ம ரியல் லைஃப்ல பார்த்தா இது நிஜம்தான் அப்படின்னு நம்புற அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு மேக்கப் அண்ட் ஆர்ட் ஒர்க்கை அந்த டெக்குங்கிற கேரக்டருக்கு பிரிடேட்டர் ஒர்க்கு ரொம்ப அருமையா ப்ராக்டிக்கலா ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற பிரிடேட்டர் படங்கள் கம்பேர் பண்ணும்போது இதுல ஹியூமர் அண்ட் எமோஷனல் கனெக்ட்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி விஎஃப்எக்ஸ் ஒர்க் ரொம்ப ஃபிளாலஸான ஒர்க்கு, எங்கேயுமே குறைன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டீடைல்டு விஎஃப்எக்ஸ் அண்ட் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டன்ட் கொரியோகிராஃபின்னு சொல்றத விட அந்த ஸ்டண்ட்டுக்கு பின்னாடி டீடைல்ஸ் வச்சு அந்த டீடைல்ஸை சும்மா ஏனாதானு கடந்து போகாம அதுக்கும் ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டை வச்சு லேயரா கனெக்ட் பண்ண விஷயங்கள், அதுவும் ஸ்டண்ட்ல ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டரா படத்துல எனக்கு இருந்துச்சு. ஸோ எதையுமே எனக்கு தெரிஞ்ச படத்துல வேஸ்ட் பண்ணல, ஒரு சீன் கூட வேஸ்டா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது இந்த பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த படத்துல இருக்க நெகட்டிவ் என்னன்னா, முக்கியமான நெகட்டிவ் இந்த பிரிடேட்டர் ஃப்ரான்ச்சைஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கவங்களுக்கு எப்படி ஜுராசிக் வேர்ல்டு ஃப்ரான்ச்சைஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் எல்லா படங்கள்லையும் இருக்குமோ, அதே மாதிரி இந்த பிரிடேட்டர் அண்ட் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அந்த ஃபேன்ஸுக்கு அந்த ஒரு ஹாரர் பிரிடேட்டர் 1ல அருணாள் நடிச்ச அந்த ஒரு ஹாரர் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் இந்த படத்துலயுமே இல்ல சுத்தமா. ஸோ அதை எதிர்பார்த்துட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கும். பட் அது மட்டுமே நெகட்டிவா கேட்டீங்கன்னா இல்ல, இன்னுமே இந்த வேர்ல்டை ரொம்ப அழகா பில்ட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. பட் இந்த 2 கேரக்டருக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தந்துச்சு. மற்றபடி இந்த படம் பார்க்கும்போது இந்த நெகட்டிவ் உங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. வர இப்போ இந்த ஏலியன் பிரான்ச்சைஸ் பிரிடேட்டர் பிரான்ச்சைஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு டைரக்ஷன் அண்ட் இப்ப இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கதையை மாத்தி நல்லாவே எடுத்து தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிரேங்கிற ஒரு படம் வந்துச்சு பிரிடேட்டர் லைன்ல, அதுவுமே ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி எனக்கு. அதே மாதிரி தான் ஏலியன் பிரான்ச்சைஸ்ல எந்த படங்களுமே நான் பார்த்ததில்ல, ஏலியன் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கு ரிவ்யூ எடிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துடும், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் இந்த பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸுமே ஒன் ஆஃப் த ஃபேவரட் லிஸ்ட்ல எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஒர்க்கு. கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சுக்காதவங்க இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த படத்தை ஐமேக்ஸ்ல தான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தமிழ்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் 2D வெர்ஷன் இருந்தா அதுலயே பார்க்கலாம். ஏன்னா 3D அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு பெருசா தெரியல. அது முக்கியமா எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்ற மாதிரி பிரிடேட்டர் ஹாரர் அண்ட் த்ரில்லர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் எல்லாத்துக்கும். பட் இந்த படத்துல ஃப்ரெண்ட்லி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவும் உங்களுக்கு தெரியலாம். இந்த படத்தோட டைரக்டருமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எல்லாத்துக்கும் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேவரட் சீரியஸா இருக்குது. அதோட ஒரு சில எபிசோட்ஸ் இனி வரப்போற சீசன் 5 ஒரு சில எபிசோட்ஸை இந்த படத்தோட டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு பாயிண்டே போதும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸை தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. மற்றபடி இன்னும் டீட்டெயில்டா சொல்ல போனா நிறைய கேரக்டர்ஸை ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கும். இப்பவே நடுவில் ஒரு சில இடங்கள் நான் ஸ்பாயில் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு நல்ல ஜாலியான ஒரு ஆக்ஷன் பேக் படம் பிரியர்களுக்கான ஒரு படம் தான் இந்த பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸ். ஜாலியாக போய் பார்த்துட்டு வாங்க. இந்த பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸ் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 85 மார்க்ஸ் தாராளமாக தருவாங்க. பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸ்
இன்டென்ஸ் ஆக்ஷன் பேக் அண்ட் விஷுவலி ஸ்டன்னிங். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க. கடைசி வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெஸ்டாக பேசவே முடியல. 13 நிமிஷம் ஆகி போச்சு. எடிட் பண்ணும்போது கண்டிப்பாக 6 நிமிஷம் ஆகும். ஃபுல் ஸ்ட்ரெச்சாக கேப் விடாமல் டக்கு டக்கு டக்குன்னு பேசுகிற அடுத்த வீடியோவில்.